ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கொல்லைவாசலில் எங்கள் தாத்தா முன்ன செடி எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த தோட்டத்துக்குலாம் வந்தாச்சு. இப்போ இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது, ரொம்பவே க்ரீனாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் மரம் செடியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இயர் வந்துடும். நெக்ஸ்ட் இது என்ன செடினே தெரியல. இது என்ன செடி அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். பாப்பா எத்தனை பேருக்கு தான் இந்த செடி பேர் தெரியுதுன்னு. நெக்ஸ்ட்டு அப்படியே இங்கிட்ட பார்த்திங்கன்னா நிறையா மரமும் செடியும் தான் இருக்குது. எங்கள் தோட்டத்தில் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இது போன தட்டியே சொல்லியிருப்பேன். இது நவா மரத்தோட அந்த இலை செம்ம மணக்கும். இதுவும் அதே தான். இந்த பக்கத்து ஃபுல்லாமே நவா மரம் தான். இந்த பக்கத்து ஃபுல்லாமே அப்படி இந்த ரோவில் வந்தோம்னா இந்த ரோ ஃபுல்லாகவே கொய்யாக்கா மரம் தான். அப்படி இந்த ரோ ஃபுல்லாக அப்படி இந்த பக்கத்து உள்ள ரோ ஃபுல்லாக வந்தோம்னா இதுதான் பப்பாளி தான். நெக்ஸ்ட் அப்படியே இந்த ரோ ஃபுல்லாமே வந்தோம்னாலே இதுதான் வாழை மரம் தான். பாருங்கள் எவ்வளோ வாழை மரம் இருக்குன்னு. நான் இப்போ வாழைத்தார் விட்டுருக்கதை நான் காட்டுறேன். ரொம்பவே அழகாக இருந்தது. வாழைத்தார் செம்ம பெருசாகவும் இருந்தது. நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்களா வாழைத்தார். இந்த வாழைத்தார் பார்த்திங்கன்னா நல்லது உடம்புக்கு. இந்த வாழைத்தார் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இங்கிட்டும் காமிக்கிறேன் பாருங்கள் வாழைத்தார். இந்த வாழைத்தார். நெக்ஸ்ட் இங்கிட்ட ஒரு வாழைத்தார் இருக்குது. நான் வாழைத்தார் வராதோன்னு நினச்சி ரொம்பவே இது பண்ணேன். பட் வாழைத்தார் ரொம்பவே பெருசாகவும் அழகாகவும் வந்தது. பார்த்திங்களா வாழைத்தார் இப்போ தான் குட்டி குட்டியாக வருது வாழைத்தார். நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு வாழைத்தார் இந்த பக்கத்து இருக்குது வாழைத்தார். பார்த்திங்களா எவ்வளோ மரம் இருக்குதுன்னு. நெக்ஸ்ட் அப்படியே இந்த பக்கத்து வந்தோம்னா இது கொய்யாக்காய் செடி ஃபுல்லாக. இந்த ரோ ஃபுல்லாக கொய்யாக்காய் செடி. நெக்ஸ்ட்டு அடுத்த ரோ ஃபுல்லாமே இதுதான் மல்லி கொஞ்சம் தான் இருக்குது. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த ரோ ஃபுல்லாக வந்தாலுமே கொய்யாக்காய் செடி தான். நெக்ஸ்ட் இந்த ரோ ஃபுல்லாமே கொய்யாக்காய் செடி தான். அப்படியே வந்துகிட்டே இருந்தோம்னா கொய்யாக்காய் செடி தான். இவங்களோட வாழை மரத்தை பார்த்திங்களா அந்த மாடியை தாண்டுற அளவுக்கு இருக்குது. மாடியவே தாண்டிடுச்சு. இங்கே பார்த்திங்களா கொய்யாக்காய் எவ்வளோவே பெருசாக இருக்குன்னு.